அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை. குரு ராகவேந்திரருடைய அற்புதங்கள் நடத்திய சில கதைகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ராகவேந்திர பிரகலாதரின் அவதாரமாகவே கருதப்படுகிறார். கேட்ட வரங்களை தரும் கற்பக விருட்சமாக கருதப்படுகிறார். இன்று வரை அவர் வாழ்நாள் முழுக்க எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார். இந்த அற்புதங்கள் மனதை விட்டு அகலாத அற்புதங்கள் ஒரு சில சொல்கிறேன். ஒரு தடவை கிரீடகிரி என்ற ஊரில் தேசாயி ரகுநாதராயன் என்ற பணக்கார பக்தர் அழைத்ததால் அவரது வீட்டுக்கு ராகவேந்திரர் விருந்துக்கு சென்றிருந்தார். தடபுடல் விருந்து தயாரானது. அப்போது மாம்பழச்சாறு இருந்த பெரிய பாத்திரத்தில் தேசாயி ரகுநாதையரின் மகன் விழுந்து இறந்து போனான். இதை அறிந்த ராகவேந்திரர் அந்த சிறுவன் உடலை எடுத்து வர சொன்னார். பிறகு சிறுவன் உடல் மீது ராகவேந்திரர் புனித நீரை தெளித்தார். மறு வினாடி சிறுவன் தூங்கி விழித்தது போல் எழுந்து உட்கார்ந்தான். மற்றொரு சமயம் ராகவேந்திரரை சோதித்து பார்க்க நினைத்த சில இளைஞர்கள் தங்களுள் ஒருவனை செத்தவன் போல நடிக்கச் செய்தனர். அவனை தூக்கிச் சென்று ராகவேந்திரர் முன் கிடத்தி இவனுக்கு உயிர் கொடுங்கள் என்றனர். ராகவேந்திரர் சிரித்தபடியே செத்தவன் செத்தவனாகவே இருக்கட்டுமே என்றார். உண்மையிலேயே அவன் செத்து போனான். இதை அறிந்ததும் அவனை தூக்கி வந்தவர்கள் அரண்டு போனார்கள், அழுது புலம்பினார்கள். அவர்களுக்கு அறிவுரை கூறிய ராகவேந்திரர் பிறகு செத்தவன் போல் நடித்தவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து ஆசி வழங்கினார். கேட்ட வரம் அருளும் ஸ்ரீ ராகவேந்திரர் மகானை வணங்கி நாமும் அவர் அருளை பெற்று வளமுடனும் நலமுடனும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.